வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் ஷெட்யூல் பேர் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ல வீடியோ நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால் முடிஞ்ச பெஸ்ட் வீடியோவை உங்களுக்கு நான் தரேன். வாங்க வீடியோ போகலாம். இங்க இருக்கக்கூடிய அதிகப்படியான பெண்கள் அவர்கள் வாழ்க்கையில் காதலிக்கும் போது அவருடைய நண்பர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அவருடைய காதலை இழக்கிறார்கள். இங்கே நிறைய பொண்ணுங்க இருக்காங்க இப்படிதான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை லவ் பண்ணும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சில விஷயங்கள் சஜஷன் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பி அவங்க லைஃப்ல பிரேக்கப்பும் அவங்க லைஃப்பை விட்டு வெளியே வரதுக்கும் முயற்சி பண்ணுவாங்க. நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லுவேன், அண்ட் இது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை பசங்களுக்கும் சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒருத்தவங்க விரும்பும்போது ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லாதீங்க. அப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் நல்லா இருக்க வாழ்க்கையை கடுத்து வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இருப்பாங்க. அண்ட் வேணும்னேன்ட்டு உங்க கூட சண்டையை மூட்டி விட்டு பிரச்சனையாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்காதீங்க இந்த லவ் விஷயத்துல மட்டும். இங்க இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆண்கள் ஒரு பெண் மீது உண்மையான அன்பு வைப்பார்கள், ஆனால் அதை அவ்வளவு அதிகமாக வெளிப்படுத்த மாட்டார்கள். இங்க நிறைய ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை விரும்புகிற போது இல்லை ஒரு பெண் மேலே அதிகப்படியான அன்பு வைக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு பெண் மேலே வச்சக்கூடிய அன்பை அவ்வளோ சீக்கிரமா அந்த ஆண் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த மாட்டான். காரணம், அப்படி வெளிப்படுத்துறது மூலியமா தனக்கு அதாவது பார்த்தீங்கன்னா மனசளவில் நிறைய பிரச்சனைகள் வரும்ன்றது அவனுக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நிறைய ஆண்கள் இப்படி தான் இப்போ இருக்கக்கூடிய மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் இப்படி இருக்கலாம். ஸோ அவங்களுடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, வேல்யூவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவங்க புரிஞ்சுக்கலனாலும். என்னதான் ஒரு நபரின் மீது உயிருக்குயிரான அன்பையும் காதலையும் நீங்கள் காமித்தாலும் நீங்கள் தேவையில்லை என்று வரும்போது உங்களை சர்வசாதாரணமாக தூக்கி எறிந்து விடுவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஒருத்தங்க மேலே உயிருக்குயிரான அன்பு காதலில் காமிக்கிறீங்க. நீங்கள் தேவையில்லைன்னு வரும்போது அவங்க ரொம்ப ஈஸியாக அப்படின்றதுக்குள்ள உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு தேவையில்லைன்ற போது எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்களோ அது இப்படி தான் இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடியவங்களுக்கு உங்கள் மேலே என்னதான் நீங்கள் அவங்க மேலே அன்பு காமிச்சாலும் அவங்களுக்கு தேவை வர வரைக்கும் தான் நீங்கள் அவங்க கூட இருப்பீங்க. அவங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு, அவங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் தேவைப்படலை அப்படின்னா நிச்சயம் அவங்களுக்கு உங்கள் லைஃப்பை விட்டு போயிடுவாங்க. அண்ட் உங்களை ஈஸியாக தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவாங்க. இது நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ உங்கள் லைஃப்பில் நடந்துக்கலாம். நீங்கள் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் விரும்பும் நபர் எப்போதும் உங்களிடம் கேள்வி கேட்க காரணம் நீங்கள் எங்கே அவர்களுக்கு பிரிந்து விடும் என்ற ஒரு பயத்தில் தான். இங்கே நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு அவங்க விரும்பக்கூடிய அந்த பையன்கிட்ட இல்லை பொண்ணுகிட்ட எங்கே இருக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எப்போ வரும், என்ன சாப்பிட்ட, என்ன அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் கேள்வி அதிகமாக கேட்பாங்க. யார் கூட பேசுகிற, எதுக்கு பேசுகிற, என்னென்னு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? நிறைய பேர் சந்தேகம், பொசசிவ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் விட அவங்களுக்கு ஒரு பயம், எங்கே நீங்கள் அவங்கள விட்டு போயிடுவீங்களோன்னு. ஏன்னா இங்கே நிறைய பேர் லைஃப்பில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், இப்போ இருக்கக்கூடிய நிலைமை இதுதான். யார் எப்போ இருப்பா, யார் எப்போ போவான்ற தெரியாத பயத்துல இங்கே நிறைய பேர் நிறைய வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசனாலே நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் தான் செய்து கொள்ள வேண்டும். யாரையும் எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்காது. இங்கே நிறைய பேர்லாம் இருக்கீங்க, எனக்காக இவங்க இருக்காங்க, எனக்காக இவங்க பண்ணுவாங்க, இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில். உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பிரச்சனை வரும்போதும் உங்களுடைய கஷ்டங்களுக்கும் நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும். அவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க நீ நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் கஷ்டப்படுறத. ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு பிரச்சனை வரும்போது, உங்கள் லைஃப்பில் ஒரு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். யாரையும் நம்பி அதை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, பாய்.